சன் டிவியில் ஒளிபரப்பான மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடிச்ச சீரியல் தான் எதிர்நீச்சல். திருச்செல்வம் இயக்கத்தில் உருவான இந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் இந்த சீரியலோட முடிவை ஏற்றுக்க முடியாத மக்கள் பலரும் எதிர்நீச்சல் சீசன் 2 வேணும் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் எதிர்நீச்சல் கதை மாதிரி இல்லாமல் வேறு ஒரு கோணத்தில் கதை உருவாகி அதுக்கான ஷூட்டும் எடுத்து வந்துட்டு இருக்கிறதா டைரக்டர் திருச்செல்வம் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த சீரியலில் நடிகை மதுமிதாவும் நடிகை கனிகாவும் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகாது, கலைஞர் டிவியில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் எதிர்நீச்சல் 2ல் இருந்து நடிகை மதுமிதா விலக போகிறதா சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க புதிய அத்தியாயத்தில் நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன், எதிர்நீச்சல் சீரியலோட 2வது பாகத்தில் நான் நடிக்க போகிறதில்ல, பல்வேறு காரணங்களால் அதிலிருந்து நான் விலகிறேன். இதுவரை எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து வந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் அடுத்த ஒரு புதிய கட்டத்தில் அடியெடுத்து வைக்க போகிறேன், அதுக்கும் இதே அன்பையும் ஆதரவையும் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த வகையில் கர்நாடகா சேர்ந்த இவங்க ஆரம்பத்தில் கன்னடத்தில் சில சீரியல்கள் சினிமாக்களில் நடிச்சிருந்தாலும் பெரிய அளவில் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியலில் கமிட் ஆகி அந்த சீரியல் ஹிட் ஆனதும் அது மூலமாக பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தமிழில் இவங்க நடிக்கிற 2வது சீரியல் தான் எதிர்நீச்சல். அது மட்டும் இல்லாமல் மறைந்த நடிகர் மாரிமுத்து மூலமாக இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. அதே மாதிரி மதுமிதாவும் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. இப்போது எதிர்நீச்சல் சீசன் 2லேருந்து இவங்க விலக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.